ஸோ வர்ஷிப் பத்தி நான் வந்து கத்து கொடுக்கறனால நான் இதை சொல்லியே ஆகணும். வர்ஷிப்ன்றது சாங்ஸை பத்தி கிடையாது, மியூசிக்கை பத்தியே கிடையாது. ஆல் அபவுட் காட். ஆல் அபவுட் காடோ ஒரு பக்கம், பட் இட்ஸ் இஸ் அபவுட் சாக்ரிஃபைஸ். இட்ஸ் அபவுட் த வே வி லிவ். வாழ்க்கை ஓகே, நம்ம செய்யற தியாகம், ஆண்டவர் இடத்துல கொடுக்கிற பலி தான் ஆராதனை. பழைய பாட்டுல நம்ம ஆராதனையை பத்தி பார்க்கிறப்போ நிறைய நேரத்துல அது வந்து பாட்டே இருக்காது. ஆபிரஹாம் தான் முதலாவது ஆராதனை ஆண்டவருக்கு பண்றாரு. பைபிள்ல வர்ஷிப் அப்படின்ற வேர்டே மென்ஷன் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் ஏப்ரஹாம் தான். எந்த செட்டிங்ல தெரியுமா? அவர் ஐசேக்க கொண்டு போய் சாக்ரிஃபைஸ் பண்றப்போ சாக்ரிஃபைஸ்னு சொல்ல மாட்டார். அவர் வந்து நான் ஆராதிச்சுட்டு வரேன் சொல்லுவாரு. ஆராதனைன்றது அந்த பலி. அந்த நீங்க பலிய கொடுக்கறப்ப அது ஒரு வலியோட வரும் தெரியுமா? அந்த வலியோட அந்த வலியோட வர்றதுதான் ஆக்சுவலி ஆராதனை. அது வந்து பாட்டு கிடையாது. பாட்டுன்றது இட்ஸ் வெரி ஈஸி திங். ஒரு வழியே இல்லாம நம்ம பாடிடலாம். நிறைய நேரத்துல நம்ம பாடுறப்போ நம்ம யோசிக்காம நினைக்காம வந்து பாடி. ஆண்டவருக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கையில நீங்க என்ன ஆண்டவருக்கு எடுத்துட்டு வரீங்க, ஆண்டவர்கிட்ட என்ன கொடுக்குறீங்க, அது உங்களுடைய தாளம் தான் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம், நீங்க செய்யற வேலையில ஆண்டவர் கொடுக்கிற கனமா இருக்கலாம், நீங்க படிக்கிற படிப்புல ஆண்டவர் கொடுக்கிற கனமா இருக்கலாம். ஸோ வேர் ஆர் யூ கிவிங் காட் த க்ளோரி? எப்படி ஆண்டவருக்கு நம்ம மகிமையை சேர்க்கிறோம், எப்படி அவருடைய நாமத்தை உயர்த்துறோம், அவருக்கு செலுத்துற அந்த பலி, அவருக்கு செலுத்துற அந்த அன்பு தான் உண்மையான ஆராதனை.